எபிசோட் 81 நெடுமாறன் நேராக கிச்சனுக்கு வராரு. கிச்சனுக்கு வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு. இது வரைக்கும் எடுத்த ஆர்டர்ஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணுங்க, அதுக்கு மேலே எந்த ஆர்டரும் எடுக்கக்கூடாது, எடுத்த ஆர்டர்ஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ரீசன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. கெட்ட வார்த்தையில் ரெசார்ட்டை திட்டுறாரு. எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி முடிச்சுட்டு இருக்காங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஜான் வந்து முடிச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இவர் அதுக்கும் பயங்கரமாக கத்துறாரு. அப்புறமா அவர் கோவமாக அவரோட ரூம்குள்ளே போயிடுறாரு. அப்போ ஜான் பின்னாடியே போயிட்டு அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபோட ரூம் டோர் அப்படி ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வந்துடாதீங்க, ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஜானையும் திட்டிடுறாரு. அப்புறமா ஜான் பயந்துக்கிட்டே வெளியில் வந்துடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸோடு வராரு. நிறைய ரூம் சர்வீஸ் பசங்களும் கூட வராங்க. இந்த மாதிரி வயசானவங்களுக்கு டேப்லெட்ஸ் போடணும், சீக்கிரமாக ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புது ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே இங்கே வந்துட்டு ஜான் வந்து இல்லை, நாங்கள் எந்த ஆர்டரும் எடுக்க மாட்டோம், நாங்கள் எதையும் சமைக்க போகிறதில்ல, எடுத்த ஆர்டர்ஸ் மட்டும் தான் நாங்கள் பிளேட்டிங் முடிச்சு கொடுத்துருவோம், திருப்பி நாங்கள் எந்த ஆர்டர்ஸும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால வெற்றி வந்துட்டு ஐயோ பாவம் வயசானவங்க, அவங்க டேப்லெட் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. கெஞ்சினதுக்கு எதுக்குமே இவர் கேட்கல. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா உத்தமனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே உத்தமன் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு உத்தமன் வந்துட்டு அவர் பயங்கரமாக ஜான் கிட்ட கத்துறாரு. எப்போவுமே நீங்கள் மட்டும் தான் ஆர்டர் போடலாமா, நாங்கள் ஆர்டர் போட வேண்டாமா, நாங்களும் தான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்கிறோம், நாங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்த ஆர்டரை நீங்கள் செஞ்சு கொடுக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லி கத்தும்போது கரெக்டாக நெடுமாறன் உள்ளேருந்து வெளியில் வந்துடுறாரு. நான் இன்னும் போவே இல்லை, நான் இன்னும் இந்த கிச்சனில் தான் இருக்கேன், அதுக்குள்ளேயே நீங்கள் வாலாட்ட ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கு வந்து உத்தமன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம், ப்ளீஸ் நீங்கள் அதையாவது சர்வ் பண்ணுங்க அப்படின்னே. சரி ஓகேன்னு சொல்லி நெடுமாறன் மனசு இறங்கி அவங்க எடுத்துகிட்டு வந்த ஆர்டர்ஸை மட்டும் ஃபினிஷ் பண்ணி கொடுங்க, ஆனால் இனிமேல் புது ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு அதுவே பார்க்க ஷாக்கிங்காக இருந்தது. இப்போ ரூமில் ரியாவும் ரகுபதி அங்கிளும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரகுபதி அங்கிள் கிட்ட ரியா சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குப்பா, நம்ம ராஜனை தேவையில்லாமல் ட்ரபிளில் போட்டுட்டோமோன்னு தோணுது. ஏன்னா இப்போ நெடுமாறன் அங்கிள் லீவ் பண்ணிட்டாருன்னா கிச்சனில் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு தெரியல, ராஜன் தலையில் தான் நம்ம நிறைய இடி இறக்கிட்டோன்னு தோணுது அப்படின்னு சொன்னோன்னே ராஜன் இதை எப்படியாவது சால்வ் பண்ணுவாமா, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ரகுபதி சார் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போதே ராஜன் உள்ளே வராரு. உள்ள ஒரு நியூ பிளானோட வராரு. என்னன்னா இது வரைக்கும் பண்ண டிஷ்ஷஸ்லேயே எந்த டிஷ்ஷுக்கெலாம் ப்ராஃபிட் அதிகம், எந்த டிஷ்ஷுக்கெலாம் ப்ராஃபிட் கம்மி அப்படிங்கிறத அவர் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதில் எல்லாமே நெடுமாறன் சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் தான். இன்க்ரீடியன்ஸில் இருந்து எல்லாமே காஸ்ட்லி. அது போக சீப்பான இன்க்ரீடியன்ஸ் வச்சு கஸ்டமர்ஸ் கிட்ட எதுக்கு நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சதோ அந்த ஃபுட்டை ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் நம்ம சர்வ் பண்ணலாம். அண்ட் வந்து மார்க்கெட்டிங் டீம்கிட்ட சொல்லி புது ஷெஃப்ஸ் ஹையர் பண்ண நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த ரெசார்ட்டுக்கு ஈக்குவலாக டேஸ்டான ஃபுட்டு சர்வ் பண்ணுற ரெசார்ட் கிட்டேருந்து பல்காக ஃபுட் ஆர்டர் பண்ணி செகண்டரி கிச்சன் மூலமாக அதில் கொஞ்சம் எடிட் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அதை சர்வ் பண்ணலாம், இதுதான் இப்போதைய பிளான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே ரியாவும் ரகுபதி அங்கிளும் பயங்கரமாக அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. ரியா வந்து யுவர் கிரேட் ராஜன் அப்படின்னு சொல்லி புகழ்கிறாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பி. ராஜன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஐஷு, ரியா, ராஜன் 3 பேத்துக்கும் ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட் நடக்குது. ஐஷுவை இவங்க 2 பேரும் மிஸ் பண்ணுறாங்க. ராஜன் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது நீங்கள் வந்து போகிறேன்னு அப்படின்னு சொல்லி ஐஷு கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஐஷு சொல்கிறாங்க, எனக்கு இது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி, ஆனால் அப்பா இல்லாமல் என்னால் இங்கே இருக்கிறத நினச்சே பார்க்க முடியாது, பரவாயில்ல ரகுபதி அங்கிள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், அவங்க பண்ணட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேரையும் மாறி மாறி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா ஐஷு கிளம்பிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் பாண்டி அவரோட வேலையை காட்டிகிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. நெடுமாறன் வெளியில் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொஞ்சம் பேர் அந்த ஸ்வீட்ஸை ஹாப்பி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அவர் இல்லைன்னா நீங்கள்லாம் ரொம்ப ஓவராக ஆடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் வெற்றி ஓடி வந்துட்டு, ஹே லூஸ் மாதிரி இதை பண்ணிட்டு இருக்காத, நீ பாட்டு அந்த ஆள் போயிட்டாருன்னா இந்த ரெசார்ட்டுக்கு கூட்டமே வராது, இந்த ரெசார்ட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த ஆளுக்காக வந்தவங்க தான், நீ என்ன இப்படி ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க பாவம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திட்டுறாரு. உடனே பாண்டி வந்துட்டு அந்த ஸ்வீட்டெல்லாம் திருப்பி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஆமாம் நீ என்ன இவ்வளோ தூரம் வந்து அந்த ஆள் போகிறதுக்கு இவ்வளோ வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி வெற்றியை பார்த்து பாண்டி கேட்குறாரு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, அந்த ஆள் போகிற நான் ஏன் வருத்தப்படுறேன், ஐஷு போயிடுவாளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஷுக்கும் வெற்றிக்கும் ஒரு சீன். வெற்றி வந்து ஐஷு கிட்ட சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா கூட என் கண்ணு முன்னாடி சுற்றிட்டு இருந்தீங்க, இனிமேல் உங்களை பார்க்கவே முடியாது, எனக்கு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே அப்படிலாம் கவலைப்படாத, எனக்கு எப்பவும் இங்கே இருந்த மெமரிஸ், நம்ம உன் கூட பேசினது, உன் கூட சேர்ந்து பாடினது எல்லாமே எனக்கு இருக்கும், நீ கவலைப்படாத, அம்மாவையும் தங்கச்சியும் நல்லா பார்த்துக்கோ, நம்ம 2 பேர் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வெற்றிக்கு கால் வருது. அதனால் அவர் போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் வந்து நெடுமாறனோட அவார்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நெடுமாறன் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த அவார்ட்ஸ்லாம் இங்கே இருக்கட்டும், அடுத்து வர எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் நெடுமாறன்னா யார், அது நெடுமாறனோட கோட்டை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஐஷு வேணியும் மார்னிங் கூட நம்ம இதெல்லாம் யோசிக்கவே இல்லையே, சாதாரணமாக குக் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு இந்த கிச்சனை நம்ம லீவ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த டைமில் நெடுமாறன் வந்துட்டு எல்லாரும் கிளம்புங்க, கிச்சனை விட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வெளியில் வராங்க. விக்கி, வேணி அண்ட் சிவா. விக்கி ஃப்ரெண்டில் நிற்கிறாரு, பின்னாடி வேணி அண்ட் சிவா இருக்கிறாங்க. இப்போ விக்கி வந்து நான் வரல அப்படிங்கிறாரு. விக்கி வரலங்கிறதுனால வேணி அப்படி ஸ்டெப் பேக் பண்ணிடுறாங்க. அண்ட் சிவா எப்போவுமே இங்கே தான் லாயல், ஸோ சிவாவும் அங்கே இருக்காரு. உடனே ஜான் வந்து அவங்களெல்லாம் கூப்பிடுறாரு. அதுக்கு நெடுமாறன் வந்து தே ஆர் க்ரோன் அப்ஸ், அதனால நம்ம வந்து அவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நெடுமாறன் கடைசி இந்த கிச்சனை லீவ் பண்ணும்போது செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.